ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் வீட்டுக்கு தேவையான சில கிச்சன் ஐட்டங்கள்லாம் வாங்கினேன். அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் விசாலம்ங்கிற ஒரு கம்பெனி ஒரு காம்போ ஆஃபர்னு ஒன்று போட்டிருந்தாங்க. கடாய், பேன், அப்புறம் தோசை தவா எல்லாம் சேர்த்து அப்புறம் ஃப்ரீயெல்லாம் என்ன மூலமாக இருக்குது. 5 பீசஸ்ஸு செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரிபிள் கோட்டடு திக்னஸ் 3 mmன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எனக்கு என்னமோ இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதனால் எனக்கு பிடிச்சி போய் வாங்கியிருக்கேன். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் 2 ஸ்க்ரப்பர் வச்சுருக்காங்க. இது இந்த ஸ்பாஞ்ச் டைப் பாத்திரம் விளக்குறதுக்கு உண்டானது. அது ஃப்ரீயில் வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறமா 3 அந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, உடன் ஸ்டிக்கு. இது 3க்கும், அதாவது ஃப்ரை பேன், அப்புறம் தோசை தவா, கடாய் 3க்கும் தனித்தனியாக ஒன்றுன்னு நினைக்கிறேன். இது 3 இருக்குது. வழக்கமான அந்த ஸ்டிக் தான். நான் நல்லா சாஃப்டான ஒரு வுட்டில் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. நல்ல வெயிட்லெஸ்ஸாக அருமையாக இருக்குது. அடுத்ததாக இது ஃப்ரீயில் வருது. அட்டைப்பெட்டியிலே போட்டிருக்காங்க ஃப்ரீ அப்படின்ட்டு. இந்த தாளிக்கிற கரண்டி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. திக்னஸும் நல்லாயிருக்கு. அதை நான் அடுப்பில் வச்சு பார்த்தேன். நல்லா கரெக்டாக செட் ஆகுது. ஹேண்டில்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குது. யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க. இது ஆக்சுவலாக நான் விலைக்கு வாங்கணும்னு நினச்சேன். அது எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏன் இந்த விசாலம் கம்பெனியை வாங்கினேன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஆப்ப கடாய் ஒன்று வாங்கினேன். அது நல்லாவே உழைக்குது. இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு, நல்லாவே இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணேன். 2 மூடி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரை பேனுக்கு ஒன்றும் கடாய்க்கு ஒன்றுன்னு நினைக்கேன். அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மூடியோடு கொடுத்துருக்காங்க. 2 நல்ல மெட்டீரியல், நல்ல மெட்டலாக இருக்குது. நல்ல ஷைனிங்காக, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ஆனால் நல்ல ஸ்ட்ராங் ஸ்டீலாக இருக்குது. 2க்கும் தனித்தனியாக அந்த ஹேண்டில்லாம் கழட்டியே இருந்துச்சு தனியாக. அதை நான் திரும்ப மாட்டணும். இதுதாங்க ஃப்ரை பேன். நல்லா இருக்குது, கரெக்டான சைஸில் இருக்குது. வேறு கம்பெனியும் பார்த்தேன். சில முக்கியமான கம்பெனிகளில் பார்த்துக்கும்போது இந்த கடாய், அப்புறம் தோசை தவா எல்லாம் ஒன்று போல் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரை பேன், தோசை தவா எல்லாம் ஒன்று போல் இருக்குது. ஆனால் கடாய் சின்னதாக இருந்துச்சு. ஆனால் இதில் கடாய் நல்ல பெருசாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதவும் பார்த்து எடுத்தேன். நம்ம பேனை பார்த்துட்டோம். இப்போ தோசைக்கல் நல்லா அகலமாக அருமையான கோட்டிங்கில் இருக்குது. நான்ஸ்டிக் கோட்டிங் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தேன், என் பேர் போட்டிருக்கு பின்னாடி, கணேஷ்னு போட்டு. அந்த ப்ராடக்டோட நேம் விசாலம்னா இருந்தால் கூட அதை பின்னாடி கணேஷன் இண்டஸ்ட்ரியல்னு போட்டிருக்கு. அது எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இதுதாங்க கடாய். நல்ல பெருசாகவே இருக்குது. சில கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இந்த காம்போ ஆஃபரில் போடுற கடாய் ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் பார்த்துட்டேன், ஆன்லைன்லேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த ஓரத்தில் லைட்டாக ஒரு சின்ன நெளிசல் இருந்திருக்கு. நான் அதை கவனிக்கலை. ஆனால் அதை நம்மளே சரி பண்ணிக்க முடியும். அதை லைட்டாக தட்டினா அது சரியாகிக்கிறோம். அதை மட்டும் நான் கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டேன். கடாய் நல்ல கோட்டிங்கோட சூப்பராக, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சூப்பரான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்டாக இருக்குது. இது கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரை பேன், ஒரு தவா, அதாவது தோசை தவா, ஒரு கடாய், கூடவே 2 மூடி,
இதெல்லாம் சேர்த்து 5 கணக்கு வந்துடுது. இந்த தாளிக்கிற கரண்டி இந்த ஸ்டிக்லாம் ஃப்ரீயில் வந்துடுது. இது மொத்தத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா 2035 ரூபா. இது ஒர்த்து தான். வெறும் 2035 ரூபாய்க்கு இவ்வளவு கிடைக்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்புறமா ஒரு கத்தி நம்ம கிச்சன் யூஸ்க்காண்டி வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபைபரில் செஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பாப்சன் ஒரு கம்பெனி நல்லாவே இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் அதோட ஹேண்டில் வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ரப்பர் கோட்டிங் வந்து நம்மளுக்கு நல்ல கிரிப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த கத்தி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பாப்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டட் கத்தி. அப்புறம் என் மிஸ்ஸஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் கேரியர் கேட்டிருந்தாங்க அவங்க ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறதுக்காக. அதுவும் ஒன்று வாங்கியாச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. ஏற்கனவே உள்ளது வந்து அந்த இப்படி ஓப்பன் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால் அது வேணான்ட்டு இப்போது இந்த ப்ராடக்ட்டு இது வந்து 230 ரூபா நல்லா இருந்தது. அது ஒன்று வாங்கிட்டோம். அப்புறம் ரொம்ப நாள் ஆசை, ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்த அந்த குழல், அதாவது இடியாப்ப குழல் வந்து பழசாயிடுச்சு. அந்த மரையெல்லாம் போயிடுச்சு. அதனால் இப்போ ஒன்று புதுசாக ஒன்று எடுத்தோம். 400 ரூபா. நல்லா இருக்குது. லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு பிராண்டு. வெளியே வேறு ஒரு மெட்டல் இருந்தால் கூட அந்த உள்ள மரம் வந்து பித்தளையில் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா பித்தளை வந்து சீக்கிரமாக அந்த மரம் போகாது. அதனால் பித்தளை மரையோடு சேர்ந்த ஒரு இடியாப்ப குழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் ஒன்று எடுத்தாச்சு. அப்புறமா ஒரு அயன் பாக்ஸ், வீட்டில் உள்ள அயன் பாக்ஸு ரிப்பேர் ஆகிடுச்சு. அவசரத்துக்கு சின்ன சின்ன துணிகள் அயன் பண்ணுறதுக்காக ஒன்று தேவைப்பட்டது. அதனால் பஜாஜ்லேருந்து இதை ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 990 ரூபா. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒர்த்தபிள். அதோட கேரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. 1 இயர் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது அந்த சீட்லேயே அடித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது ஒரு என்னமோ ஒரு இது இருக்குது பீஸ். இது என்னத்துக்குன்னே எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வயர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது. அதில் இன்னொன்று ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம அயன் பண்ணும்போது அங்கிட்டு ஷேக் ஆகும்ல, அது சரி பண்ணுறதுக்காண்டி அந்த வயர்லேயே ஒரு குமிழ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் வயர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல சூப்பரான ஐடியா. அப்புறம் அதோட கோட்டிங் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்னு போட்டிருக்காங்க. துணியெல்லாம் ஒட்டாதுன்னு போட்டிருக்காங்க. ட்ரிபிள் கோட்டிங்னு போட்டிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த துணிகளுக்கு தகுந்த மாதிரியான அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு மன திருப்தியோட கொஞ்சம் கிச்சன் வெசல்ஸ்லாம் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.